இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் நான் எப்பயும் சொல்கிறது தான், தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா சேனலை முக்கால்வாசி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இடத்துல அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆலை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே லைக் இருக்குல்ல, ஸோ லைக் போட்டுருங்க. இதெல்லாம் போட்டாலே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா டெய்லியும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். முக்கால்வாசி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது எப்படி இது கிளைம் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஃபாலோ அப் இருக்குது என்னெல்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க். ஓகேங்களா? ஸோ லிங்க் தான். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஜாயின் பண்ணிட்டு இங்கே ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட க்ரோம் பேஜ்குள்ளேயோ இல்லை உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆதாரையும் லிங்க்கில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் என்ன டாக்குமெண்டேஷன் கரெக்டாக வச்சுருந்தாலுமே வந்து இதான் ஒரு மெயின் விஷயம். இது கவர்மெண்ட் சைட்லேருந்து முன்னாடிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க, பேங்க் அண்ட் ஆதார் ரெண்டுமே இணைச்சிருக்கணுன்ற மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம இதை செக் பண்ணிடலாம். அது வந்து ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது எதுவுமே இல்லை. அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து சீடிங் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ ஆதார் கார்டு லிங்கிங் ஸ்டேட்டஸ் பேங்க் சீடிங் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின் விஷயம் உங்கள் ஆதார் நம்பரும் வந்து உங்கள் மொபைல் நம்பரும், அதாவது உங்கள் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகிருக்கணும். அது கனெக்ட் ஆகலாம். அது கனெக்ட் பண்ணுங்கள். அது எப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கு வீடியோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே வெல்கம் டு ஆதார் மை ஆதார்னு வந்திருக்கும். ஸோ இங்கே லாகின் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்கள் ஆதார் நம்பர் ப்ளஸ் உங்களோட கேப்சா. ஸோ கேப்சா உங்களுக்கு எப்பயும் தெரியும். இங்கே இருக்கிறத இங்கே டைப் பண்ணாலே போதும். உங்கள் ஆதார் நம்பர் வந்து உங்கள்ட்ட இருக்க ஆதார் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு லாகின் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேருங்க. லாகின் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பேங்க் சீடிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டேட்டஸ் வந்திருக்கும். உங்களோட பேங்க்கும் உங்களோட ஆதாரும் லிங்க் ஆகிருக்குன்ற மாதிரி. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மொபைல் நம்பரும் இது லிங்க் ஆகிருக்கணும். ஏன்னா வந்து இப்போ முக்கால்வாசி ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுருந்தாலும் சரி. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்கள் மொபைல் நம்பரும் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் லிங்க் ஆகாமல் இருந்தாலுமே பிரச்சனை. ஏன்னா சில வீட்டில் வந்து இப்போ என் வீட்டிலலாம் என்னாச்சுன்னா, என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதார் நம்பர் எங்கள் அப்பாவோட நம்பர் லிங்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஸோ என்னோடய ஸ்டேட் பேங்க்கில் நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபெப் மாதம் 17ஆம் நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த டிஎன் வேலை வாய்ப்பு, ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருங்க. ஓகேவா? ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக்கு நியூ யூசர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் ஹியர் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து ரொம்ப வேர்டிங்ஸ் சின்னதாக தெரியுது. நீங்கள் வேணும்னா நீங்கள் மொபைலில் பார்க்கும்போது படித்து பார்த்து நீங்கள் அக்ரி கொடுக்குறனா கொடுக்கலாம், டிஸ்அக்ரி கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு அக்ரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 2 செகண்டோ 3 செகண்ட் கழிச்சு உங்களுக்கு இன்னொரு பேஜ் லாகின் ஆகும். அதாவது நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் முக்கால்வாசி பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு வெப்சைட். ஏன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்த பட்சத்தில் கூட அவங்க வந்து மேபி அவங்க சைடில் சப்போர்ட் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு 4000 மாதமும் போட்டு விடலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். எல்லாத்துக்குமே இந்த 4000 கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க். சரிங்களா? பெண்களுக்கு 2500 அதுவுமே வந்து கொஞ்சம் கொஷின் மார்க் தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே போட முடியாது. மேபி சில தான் சொன்னால எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்கலாம். ஸோ அவங்க அதை பேஸ் பண்ணி அவங்க அமௌண்ட் போடுவாங்க. இதுக்குமே அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட்லாம் இருக்கணும். நீங்கள் உங்கள் 12th வந்து இப்போ இன்ஃபேக்ட் 2500 உங்களுக்கு வேணும்னா 12th முடிச்சு சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கணும். அதுக்கு இன்னும் லிங்க் எனக்கு என்னென்னு தெரியல. பட் உங்கள் வேலை இல்லாதவங்களுக்கு எப்படின்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். உங்கள் வயசு வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும்.
அதே மாதிரி 35 வயசு கீழே இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு எலிஜிபிலிட்டி போட்டிருக்காங்க. மேபி அப்கமிங்கில் அவங்க இன்னும் போடலாம். ஓகேங்களா? சரி. ஸோ இதில் என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். உங்கள் நேம், நான் சொன்ன மாதிரி வந்து உங்களோட ஜெண்டர், அதாவது ஆணா பெண்ணா, அதெல்லாம் மெயில் அட்ரஸ், யூசர் நேம் உங்களுக்கு பிடிச்சதாவது ஒரு நேம் வைங்க. பட் மறந்துடாதீங்க, இம்பார்ட்டனே தான். உங்கள் பாஸ்வேர்டு அதே மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர், நான் சொன்னாலும் ஆதார் கார்டு நம்பர் ரொம்ப ரொம்ப நீட். நீங்கள் அப்போ அந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்குள்ள லிங்க் இருக்கிறது தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் உங்கள் அப்பா நேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் ப்ரூஃப், உங்கள்கிட்ட என்ன அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் போட்டுருங்க. ரெஃபரன்ஸ் நம்பர், அப்புறம் இமேஜ் கோட், மொபைல் நம்பர், இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு மெயிலோ இல்லை உங்களுக்கு நம்பருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனோ வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அது ரிஜிஸ்டர் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம், நல்ல விஷயந்தான். பட் அவங்க வந்து அமல்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு ஜூன் ஜூலை ஆகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் ஓனாக அமல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கு? ஸோ இது இன்னும் வந்து வரலை. இன்ஃபேக்ட் வந்துச்சுன்னா ஸோ ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம், இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்கமிங் டேஸில் லோன்ஸ் வந்து ஸ்கீம்ஸ் வந்து நம்ம எல்லாமே போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் பாய். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கம்பல்சரி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஆதார் கார்டோட உங்கள் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது ஆட் பண்ணணும்னா கூட சொல்லுங்கள். நான் கம்பல்சரி அதுக்கான வீடியோ நான் டெடிக்கேட்டாக தனியாக வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.